Hi, hello, assalamu alaikum. This is Hasna from Amibi. இன்னைக்குள்ள வீடியோ பற்றி பார்த்தலாம். ஸோ இன்னையோட வீடியோ வந்து எதை பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவோட ஹெவன் சொல்லிட்டு ஒரு பட்டப்பேர் வைக்கிற அளவுக்கு ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பக்கத்தில் நம்ம அடிக்கடி போகக்கூடிய குற்றாலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். இந்த இடம் வேறு எதுவும் இல்லை, மேக்கரை. இந்த வாட்டி நம்ம கூட யாரெல்லாம் வராங்க அப்படின்னா என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக தான் கிளம்பியிருக்கோம். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வந்து ஒரு ஜஸ்ட் 15 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 15 கிலோமீட்டர்ஸை தாண்டி வந்தால் மேக்கரையோட செம்ம கிளியர் வியூ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். இந்த ஒட்டகத்தை பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஒட்டகம் வந்து ஆக்சுவலி நாங்கள் போகும்போது நடுவில் இருந்தது ரொம்ப வயசான ஒட்டகமாக. பட் நம்ம சைடில் ஒட்டகம் பார்க்குறது கொஞ்சம் கம்மி இல்லையா, அதனால் இறங்கி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே விளையாட விட்டுட்டு வந்தோம். பண்ணி 20 மினிட்ஸ் ஆச்சு. கரெக்டாக 20 மினிட்ஸில் நம்ம மேக்கரை ரீச் பண்ணியாச்சு. ஸோ என் மேக்கரையோட என்ட்ரி வியூ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். மேக்கரையை நம்ம வந்து போகிறதுக்கு சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முக்கியமான கன்சிடர் பண்ண வேண்டியது கிளைமேட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருமேகம் தான் இருக்குது. எப்போனாலும் மழை வரலான்ற மாதிரி டைமில் தான் போயிருந்தோம். ஸோ அதுதான் பக்காவான டைம். நீங்கள் அந்த மாதிரி டைமை சூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஃபுல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தானே. ஸோ இது நேராக மேலே போனீங்க அப்படின்னா அச்சன் கோயில் வந்து வேறு எதுவும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டர் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வழி அதை டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எடுக்க போகிற வழி வந்து எருமச்சாவடி வழி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி போகிறோம். அண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோகான சைடில் வந்து தண்ணியாக ஓடிக்கிட்டு இருக்குது, ரோடுலேயே அவ்வளோகான வந்துட்டுருக்கு. ஸோ தண்ணி வந்து பக்காவாக இருக்குதுன்னு சொல்லி இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்த ரெசார்ட் வந்து ஃபஸ்ட்டே வந்துடும். அதாவது எருமச்சாவடிக்குள்ள வந்து நுழைஞ்சு போகும்போது ஃபஸ்ட்டே வந்துடும். இதுக்கு வந்து எந்த ஒரு ஜீப் ஃபெசிலிட்டியும் தேவையில்லை, நடந்தே 5 நிமிஷத்தில் போயிடலாம். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான். இதுக்கும் மேலேயும் வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்குமே வந்து நடந்து போக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஜீப் வந்து வச்சுக்கணும். ஜீப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 1000 to 1500 சீசனை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். பட் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து நீங்கள் நடந்தே போயிடலாம். அண்ட் ப்ரைவேட் ஃபால்ஸ் வந்து தனியாக இருக்குது. நீங்கள் ரெசார்ட் புக் பண்ணீங்க அப்படின்னா நைட்டுமே அந்த ப்ரைவேட் ஃபால்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெசார்ட்டை பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லணும்னா ஃபால்ஸும் ரெசார்ட்டும் அடுத்தடுத்து இமீடியட்டாக அடுத்து தான் இருக்குது. சரியா நடத்துக்கலாம் போல. தண்ணியில் வந்து ஒரு கலங்கமும் இல்லை. அதுக்கு முன்னாடி யாரும் வராதனால நாங்கள் தான் ஃபஸ்ட் போயிருந்தோம். தண்ணி செம்ம கிளியராக இருந்தது. ஆனால் அதோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த தண்ணி வருது இல்லையா, இதுக்கு உள்ளே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஃபால்ஸ். அது வந்து ஒரு புதருக்குள்ளே போய் குளிக்கிற மாதிரி பக்காவான எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் என்னால் கேமரா எடுத்துகிட்டு போய் எங்கள் வீடியோ எடுக்க முடியல. வெளியே ஒன்று வச்சுருக்காங்க ரெசார்ட் பக்கத்தில். அந்த ரெசார்ட் பக்கத்தில் உள்ள வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன்.
ஃபோர்ஸாக வந்து இந்த தண்ணியை விழ வைக்கிறாங்க. ஸோ அந்த தண்ணி நம்ம குளிக்கும் போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, முதுகில் யாரும் மசாஜ் பண்ணுற மாதிரி இருந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. கீழே ஃபுல்லாக வந்து கல் தான். ஸோ கல்லில் நின்று தான் குளிக்கிறோம். கொஞ்சம் அந்த சைடு தள்ளி வந்தீங்கன்னா பிள்ளைங்கள் எல்லாமே வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடம் போட்டிருக்காங்க. கணக்கில் வந்து இங்கே வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரெசார்ட்டோட போனீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஃபால்ஸுக்கும் தனியாக நீங்கள் பே பண்ண தேவையில்லை. தண்ணி ப்ரைவேட் ஃபால்ஸ் அதோட அழகை நீங்கள் பார்த்தாச்சு. இந்த மேக்கரோட ஃபுல் வியூவை நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிங்க. மலை பிரதேசம் பட் ஆனால் அந்த ஆள் இருக்கிறதுனால எங்களை அலோவ் பண்ணலை. ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். லஞ்சும் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இருக்கிறதுல அதுதான் ரொம்பவே ஈஸியான வேலை. நான் அதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் ஃப்ரை, தயிர் சம்பல், அப்புறம் தால்ச்சா தான் ரெடி பண்ணிடுறேன். சாப்பிட்றது எங்கே சாப்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெசார்ட்டுக்கு முன்னாடியே வந்து உட்கார்றதுக்கு வந்து இடம் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டே சாப்பிட்ற மாதிரி ஒரு லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைக்கு பேர் வைக்கலையோக்கா? மாரியம்மா கடை. உங்க கடைக்கு விளம்பரம் நீங்களே கொடுங்க. என்னைய மட்டும் போடாதே, அவங்க அங்க கடையில. This is to copy. வாய்ஸ் கட் பண்ணிக்கலாம்.
ஸோ குற்றாலம் மாதிரியே இங்கேயுமே வந்து அந்த ரெசார்ட்டு ஃபால்ஸுக்கெலாம் வந்துட்டு போகிறவங்களுக்காக ஒரு குட்டி கடை வந்து வச்சுருக்காங்க. பச்சி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. அண்ட் மாம்பழம், மாங்காய், அப்புறம் சுக்காப்பி அண்ட் லஞ்சுக்கு ஏதாச்சும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் கொண்டு வரல அப்படின்னா அதுக்கான ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ரெசார்ட்டோட லொக்கேஷன் அண்ட் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள் அண்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு போங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போங்க. அப்போ தான் வந்து சூப்பர் மெமரபிள் ட்ரிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த நம்ம சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.